ஆமா ஏதோ இருக்காரு பச்சை புள்ளி என்ன பண்ணுச்சு. திருச்சி தொழிலதிபரின் கார் மோதியதால் திண்டுக்கல் நத்தம் சாலையில் சடலங்கள் சிதறி கிடக்கும் கோர காட்சிகள் தான் இவை. திருச்சியைச் சேர்ந்த தொழிலதிபர் குணசேகரன். இவர் கோபால்தாஸ் இண்டஸ்ட்ரியல் சர்வீசஸ் என்ற நிறுவனத்தை தனது மகனான இன்ஜினியர் கௌதமுடன் இணைந்து நடத்தி வருகிறார். சனிக்கிழமை மதியம் துவரங்குறிச்சி நோக்கிச் சென்ற இவர்கள் நிறுவனத்தின் போக்ஸ்வேகன் காரை பிரவீன்குமார் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். காரில் குணசேகரனின் மனைவி இருந்ததாக கூறப்படுகிறது. நத்தம் சாலையில் நல்லாம்பட்டி பிரிவு அருகே அதிவேகத்தில் சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனை தாண்டி எதிர்ப்புறம் பாய்ந்தது. பாய்ந்த வேகத்தில் 2 இருசக்கர வாகனங்கள் மீது பயங்கரமாக மோதியதில் அதில் பயணித்தவர்கள் தூக்கி வீசப்பட்டனர். சாலையில் வைக்கப்பட்டிருந்த பேரிகேடுகளையும் நசுக்கிக் கொண்டு பால தடுப்பில் மோதி அந்த கார் நின்றது. இந்த கோர விபத்தில் சொந்த ஊரான தென்காசிக்கு செல்வதற்காக ரயில் நிலையம் நோக்கி 2 இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ரெண்டலைப்பாறை பகுதியைச் சேர்ந்த ஜார்ஜ், மனைவி அருணா மற்றும் 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஜார்ஜின் மாமியார் சரோஜா மேரி பரிதாபமாக உயிரிழந்தார். தங்கள் குடும்பமே கார் ஓட்டுநரின் அதிவேகத்தால் நிர்மூலமானதை கண்டு இளைஞர் கதறி துடித்தார். காரின் முன்பக்க கண்ணாடிக்கு அருகில் அரசு மருத்துவர் என்ற போர்டு வைக்கப்பட்டிருந்தது. 5 பேரை பலிகொண்ட இந்த கோர விபத்துக்கு காரணமான கார் யாருடையது என்பதையும் காரில் வந்தவர்கள் யார் என்பதையும் போலீசார் முதலில் தெரிவிக்க மறுத்துவிட்டனர். காரின் பதிவெண்ணை வைத்து காரின் உரிமையாளரை கண்டுபிடித்த செய்தியாளர்கள் போலீசார் காரை ஓட்டி வந்தவரை தப்ப வைக்க முயற்சிப்பதாக புகார் கூறியதால் காரை ஓட்டி வந்தவர் பிரவீன்குமார் என்றும் அவரை கைது செய்திருப்பதாகவும் அறிவித்தனர். கார் ஓட்டுநரின் அதிவேகத்தின் காரணமாக இந்த கோர விபத்து நடந்திருப்பதாகவும் வருங்காலங்களில் இதுபோன்ற விபத்துக்களை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் மணிமாறன்.